அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கீங்க. இது எங்கள் மாமியாரோட ப்ளவுஸு. இதில் எந்த ஒரு கரெக்ஷனுமே கிடையாதுங்க. இந்த அளவு ப்ளவுஸில் அளந்து நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் பீட்டில் மார்க் பண்ணி கட்டிங் பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த அளவு ப்ளவுஸை பார்த்து அப்படியே தைக்கிறதோட ப்ளவுஸ் தைக்கிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க, ஓன் ஸ்டைலு. அதில் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணி அவங்க அளவு ப்ளவுஸ் அவங்களுக்கு அளவாக கரெக்டாக இருக்கிறதோட நம்ம சூப்பர் ஃபிட்டிங்கில் கொடுக்குறதாங்க ஒரு டைலரிங்களோட ஒரு நோக்கமே. அதனால் ஓன் ஸ்டைலில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி இந்த அளவு ப்ளவுஸில் அளந்து இன்றைக்கி நம்ம கட்டிங் போட போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ப்ளவுஸில் எனக்கு மேஜராக வர மிஸ்டேக் என்னன்னாங்க, இந்த கழுத்தளவு ஷோல்டர் அளவு இந்த ரெண்டு அளவையும் நம்ம கரெக்டாக வச்சுட்டாவே ப்ளவுஸில் 99% மிஸ்டேக் நம்ம குறைச்சிக்கலாங்க. ஏன்னா இந்த ஷோல்டர் லூஸு, கழுத்து அகண்டு போகிறது இல்லாட்டி குறுகி போகிறது, இந்த ரெண்டு மிஸ்டேக்குக்கும் இந்த சைஸ்க்கு இந்த அளவு இன்ச்சு வைக்கணுங்கிற மாதிரி நான் ஒரு குட்டி சார்ட் போட்டு வச்சுருக்கீங்க. இதனோட கட்டிங் டேபிளில் இருக்கும். ஏன்னா நானும் சின்ன படி ஸ்டெப்பில் இருந்து தாங்க மெல்ல மெல்ல கற்றுட்டு இப்போ வந்திருக்கிறேன். அதனால் இது ஒரு சார்ட் மாதிரி எழுதி வச்சுருக்கீங்க. இந்த சைஸுக்கு கழுத்தளவு இவ்வளோ வைக்கணும், ஷோல்டர் அளவு இவ்வளோ வைக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ளவுஸை அது சைஸை நம்ம அளக்கலாங்க. அளவு ப்ளவுஸை நீட்டாக அயன் பண்ணி இப்படி நல்லா நீட்டாக விரித்து வச்சுக்கிட்டேங்க. கழுத்து இப்படி ஒடுங்கிடவும் கூடாது, விரிஞ்சிடவும் கூடாது. இந்த இடுப்பை கரெக்ஷன் பண்ணி விரிச்சிங்கன்னா பக்காவான அளவு நமக்கு கிடைக்குங்க. அதெல்லாம் நீட்டாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் அயன் பண்ணால் மட்டும்தான் இந்த அளவு பர்ஃபெக்டாக கிடைக்குங்க. இந்த ஹாம்கோல்ல இருந்து இந்த ஹாம்கோல் எனக்கு 20 வருதுங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட மொத்த சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த 20 அப்படியே தூக்கிட்டு இது பீப்பட்டி சைடுங்க. இந்த அரை இன்ச்சி கணக்கு எடுக்கக்கூடாது, ஏன்னா அது உள்ளுக்க போயிடும். இந்த 20 இங்கே வச்சு அப்படியே இங்கே எடுத்தோம்னாங்க, நேராக வச்சுக்கிறேன், 28 வருதுங்க. இந்த 28 அப்படியே இங்கே கொண்டு இங்கே கொக்கி பக்கம் வச்சோம்னா 36 வருதுங்க. அப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் 36 சைஸ். ஓகேவாங்க. இப்போ இதுக்கு தான் நம்ம கட்டிங் போட போகிறோம். 36 இன்ச்சு சைஸ் ப்ளவுஸுங்க இது. இப்போ இந்த ப்ளவுஸோட உயரத்தை பார்த்துடலாங்க. ப்ளவுஸோட பின் உயரம் 14 இன்ச்சு இருக்குங்க. அப்படியே கழுத்து பார்த்துடலாங்க. கழுத்து ஒரு 6 இருக்குங்க. நான் ஒரு 6.5 வைக்கிறேங்க. ஏன்னா முன் கழுத்தும் பின் கழுத்தும் ஒரே அளவில் இருக்குது. அதனால பின் கழுத்து கொஞ்சம் இறக்கமாக வைக்கிறேங்க. அதனால 6.5 கணக்கு வச்சுருக்கேன். ஓகேங்க. இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ இது ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம இதில் மார்க் பண்ணிடலாம். ப்ளவுஸ் பிட்டை நான் குறுக்கு வாக்கில் போட்டிருக்கேங்க, நெட்டு வாக்கில் போடலை, குறுக்கு வாக்கில் போட்டிருக்கேன். ஃபோல்டிங் பகுதி என்ன பார்த்த மாதிரி, ஓப்பன் பகுதி ஆப்போசிட் சைடில் இருக்குங்க. எனக்கு ரா எட்ஜஸ்லாம் இல்லைங்க, கரைப்பகுதி ரெண்டுமே ஈவனாக இருக்குது. அதனால இப்போ நம்ம மெஷர் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. மடித்து அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுக்கிறேங்க. ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸுங்கிறனால பட்டையாக மடித்து அடிக்கிறதுக்கு 2 இன்ச்சிங்க. இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட உயரம் 14 இன்ச்சு அளந்தம்மாங்க. நான் ஒரு அரை இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேங்க. ஏன்னா அந்த ப்ளவுஸ் தச்சு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இடுப்பு கொஞ்சம் மேலே ஏறி இருக்குனாங்க. அதனால ஒரு அரை இன்ச்சு மட்டும் அதிகமாக வச்சுக்கிறேங்க. 14.5 மார்க் பண்ணி தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு 5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேங்க. அப்படியே கொண்டு இங்கேயும் இந்த 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேங்க. இப்போ கோடு போட்டுக்கலாம். இது தையலுக்கான அளவு, இது ரெடி அளவுங்க. ப்ளவுஸோட பின் உயரம் 14.5, தையலுக்கு அரை இன்ச்சுங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட பேக் சைடு அளவு 20 எடுத்தோமாங்க. 20ல் பாதி 10. இப்போ இந்த 10 இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கேருந்து இந்த 10 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவாங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட சைஸ் 36ங்களாங்க. 36க்கு கழுத்தோட அளவு 3 இன்ச்சி. இந்த அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த அளவு வைக்கலாம். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது, மிஸ்டேக்கும் வராதுங்க. நார்மல் லைனிங் ப்ளவுஸ், நார்மல் சாதா ப்ளவுஸுக்கு இதோட கழுத்தளவும் ஷோல்டர் அளவும் பக்காவாக இருக்குங்க. ஷோல்டர் அளவு 2.5 இன்ச்சு வருதுங்க.
நான் வந்து தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேங்க. சில பேர் 1/4 இன்ச்சு பிடிப்பாங்க. நான் தாராளமாக 1/2 இன்ச்சியை பிடிப்பேங்க. அதனால 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேங்க. பின் கழுத்து உயரம் வந்து நான் வந்து ஒரு 6 அளந்தனாங்க. அந்த ப்ளவுஸில் 6 இருந்துச்சு, சைடு ஒரு 3, எனக்கு கிராஸாக போயிடும். 6. இப்போ ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ முக்கியமான இடமே இதுதாங்க, ஹார்ம் கோல் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ அளவு ப்ளவுஸ் இது, நாங்கள் இதை வச்சுமே நம்ம ஹார்ம் கோல் கண்டுபிடிக்கலாம். இல்லாட்டி நம்மளா ஒரு கணக்கு வச்சுக்கலாங்க. சின்ன சைஸ் ப்ளவுஸ்னா 5, ஒரு மாதிரி மீடியம் சைஸ்னா 5.5, கொஞ்சம் பிக் சைஸ்னா 6, அதோட கொஞ்சம் பிக் சைஸ்னா 6.5. நான் வந்து இந்த ஹார்ம் கோல் உயரத்தை சொல்கிறேங்க. அப்படி கணக்கு பண்ணிக்கலாம். சில பேர் வந்து மனக்கணக்கா அப்படியே வச்சிருப்பாங்க. பிகினராக இருக்கவங்க கரெக்டாக இந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கோட்டில் இந்த அளவு ப்ளவுஸை நேராக வச்சு இப்படி ஒரு மார்க்கு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது ரெடி அளவு, இது தையல் அளவு, அப்படியும் விட்டுக்கலாங்க. இது ஒரு மெத்தடு. அப்படியே அளவு ப்ளவுஸை இப்படி வச்சு டேப் எடுத்துக்கலாங்க. கரெக்டாக இந்த ஷோல்டர் கிட்ட வச்சு ஒரு ஸ்கேல் எடுத்து இந்த ஹார்ம் கோல் ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் இந்த ஸ்கேலையும் நான் இப்படி கனெக்ட் பண்ணி வச்சோம்னா இந்த ப்ளவுஸோட ஹார்ம் கோல் உயரம் வந்து கிடைச்சிருங்க. எனக்கு வந்து 5.5 வந்திருக்கு பாருங்க. கரெக்டாக வச்சிருக்கேன், எந்த ஒரு கிராஸும் இல்லை, 5.5 வந்திருக்கு. இப்படியும் அளந்து வச்சுக்கலாங்க. மேக்சிமம் 36, 34 இந்த அளவுக்குலாம் ஒரு 5.5, கொஞ்சம் பூசினாப்பில் உடம்பு இருந்தால் 6 வச்சுக்கலாங்க. அதுக்கும் மேலே அதிகமாக இருந்தால் 6 கூட தாராளமாக வச்சுக்கலாங்க. நம்ம ஹார்ம் கோலில் வந்து இந்த கிச்சனு இடிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த ஃபால்ட்டெல்லாம் வராது. இப்போ இதுக்கு வந்து ஹார்ம் கோல் உயரம் வந்து நான் 5.5 வைக்கிறேங்க. அதோட உயரத்தை வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கிறேங்க. ஏன்னா இதுதான் வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும், அப்படி வைக்கணுமா இப்படி வைக்கணுமாங்கிறனால தாங்க இந்த ஹார்ம் கோலுக்கு ஒரு 3 விளக்கம் நான் கொடுத்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லைங்க. ப்ளவுஸோட பின் சுற்றளவு வந்து 10ங்க. இந்த இடத்துல ஒரு மார்க்கு, ஓகேவாங்க. இப்போ வந்து ஜாயின் பண்ணிடுவோம். தையலுக்கு வந்து இப்போ தையலுக்கு வந்து ஒரு மர ஸ்கேல் அளவுக்கு விட்டுக்கிறேங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். ரொம்ப இருந்தாலும் அதை நம்ம வெட்டுக்கு தான் விடுவோம், அதனால ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் விட்டுக்கிறேங்க. இப்போ வந்து இந்த இடத்துல குடஞ்சி வெட்டுற பகுதிக்கு வந்துடலாங்க. நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்கும் கண்ணை மூடிட்டு 1.25 வைக்கலாங்க. அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இந்த முனையும் கரெக்டாக சந்திக்கிற இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா 1.25 இன்ச்சு தாராளமாக வைக்கலாங்க. ஆம்ஸ்கோல் ஸ்கேல் வாங்கிக்கோங்க. நான் இப்போ வரைக்குமே இந்த ஸ்கேல் வச்சு தாங்க கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 3 புள்ளியும் இப்படி 1, 2, 3 இந்த ஸ்கேல் வந்து இவ்வளோ கரெக்டாக இருக்கணுங்க. இப்படி கிராஸாகவும் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. அது நகர அது ஷேப்புக்கு போகுங்க. நம்ம இந்த 3 புள்ளியை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த ஒரு இடம், இந்த ஒரு இடம், இந்த ஒரு இடம், இப்படி கரெக்ட் வச்சுட்டு இப்படி ஒரு ரவுண்டு போட்டோம்னா ஹார்ம் கோல் வளைவு சூப்பராக வந்துருங்க. அதே மாதிரி இந்த இடத்துல கழுத்து வளைவுக்கு வந்து நான் 1 இன்ச்சு விட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க. பேக் சைடோட ப்ளவுஸ் கட்டிங் வெரி வெரி சிம்பிள் தாங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குங்க, அது என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம கழுத்து அளவு 3 வச்சுமா பார்த்தீங்களாங்க, நம்ம லைனிங் ப்ளவுஸில் அடித்து திருப்புவோம்னா இந்த 3 இன்ச்சிலே கட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தாங்க திருப்புவேன். இது வந்து நார்மல் ப்ளவுஸு, எல்லாருமே கிராஸ் பீஸ் கொடுத்து தான் திருப்புவாங்க. நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் உள்ளே தள்ளி வெட்டிக்கிறேங்க. ஏன்னா கிராஸ் பீஸ் வந்து நான் கொடுக்கும்போது 1/2 இன்ச்சில் பிடிப்பேங்க. அதனால 1/2 இன்ச்சில் மட்டும் ஒரு சின்ன சின்ன டாட் மாதிரி போட்டு அந்த அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நம்ம அடிச்சு திருப்புற மாதிரி இருந்தா இந்த 3 இன்ச்சில் கட் பண்ணிக்கலாங்க. அது வந்து லைனிங் ப்ளவுஸு. நார்மல் ப்ளவுஸுங்கும் போது ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு தையல் பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உள்ள தள்ளி கட் பண்ணணுங்க. இப்போ இதை கட் பண்ணிட்டா வேலை டன்ங்க. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம்.
இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. அடுத்தது வந்து என்னோட ப்ளவுஸ் வந்து நான் இதுல வந்து மெஷர் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேங்க. இப்போ வந்து இந்த இடத்துல அர்க்கட் போட்டுக்கலாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம களவு மாறாம தையலை வந்து ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர முடியுங்க. இங்க ஒரு அர்க்கட்டு, அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ற இடத்துல இங்க ஒரு அர்க்கட்டுங்க. அதே மாதிரி கீழே வந்து மடிச்சடிப்போம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு சின்ன அர்க்கட்டுங்க. ஓகேங்களா? இப்போ பேக் சைடு கட்டிங் வந்து சூப்பரா முடிஞ்சிருச்சுங்க. வந்து நம்ம கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். இப்படி வந்து போட்டுக்கிறேங்க. நமக்கு இங்கிட்ட வந்து 4 துணி கிடைக்குங்க. இங்கிட்ட வந்து ஃபோல்டிங் பகுதி வந்துருங்க. இந்த ரா எட்ஜஸ்லாம் இருந்தா அதெல்லாம் இழுத்து விட்டு இங்க கரெக்டா போட்டுக்கலாங்க. இப்போ வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாங்க. ரா எட்ஜஸ்லாம் இல்லைங்க, எனக்கு எல்லாமே கரப்பகுதியா இருக்கனால நான் அப்படியே போட்டுக்கிறேங்க. வாங்க இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணலான்ட்டு பார்க்கலாங்க. கீழே வந்து நம்ம எம்மிங் பண்ணுவோம் இல்லைங்க, அதனால ஒரு 1.5 இன்ச்சு விட்டுக்கிறேங்க. 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட உயரத்தை வந்து நம்ம மெஷர் பண்ணலாங்க. 6.5 இன்ச்சு வருதுங்க. அதே கையளவு வந்து நான் வச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி கட் பண்றதுங்கிறத நான் தெளிவா அடுத்த வீடியோல போடுறேங்க. 6 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிட்டேங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா இங்க வச்சு அளக்குறனால நமக்கு கிராஸ் போகாம ஒரே நேர்கோட்டுல கிடைக்குங்க. அதனாலதான் இங்க ஒரு அளவு அங்க ஒரு அளவு எடுக்கிறேங்க. இப்ப இத கட் பண்ணி எடுத்துருவோம். ஹெம்மிங் பண்றதுக்கு 1.5 இன்ச்சு விட்டுருக்கேங்க. கையோட உயரம் வந்து 6 இன்ச்சுங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 7 இன்ச்சு. இப்ப இதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் குடஞ்சு வெட்டிக்கலாம். அப்பதான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாம வரும். ஏன்னா நானே வந்து அப்படியே கட் பண்றதுனால மேல ஏற்றிடுவேன். அதனாலதான் தனியா கட் பண்ணி இப்படி எடுத்து போட்டுடலாங்க. இப்ப வந்து ஃப்ரண்ட் பகுதி வந்து கட் பண்ணிக்கலாங்க. துணி வந்து எனக்கு கம்மியா இருக்கனால கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு கிராஸ் பார்த்து செக் பண்ணிட்டு இருக்கேங்க. நல்லா ஃபுல் கிராஸ்ல போடணுங்க. இந்த முக்கோண பகுதி இப்படி வச்சுருந்தா ஃபுல் கிராஸுங்க. இப்படி நேரா வச்சா ஸ்ட்ரெயிட் கட்டிங்கு. இப்படி ஃபுல் கிராஸ்ல வச்சோம்னா அது கிராஸ் கட்டிங்க. இதான் இப்படி இழுத்து பார்த்தா இப்படி இழுக்கணுங்க. அப்படியே கீழே இறக்கிட்டு வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பகுதி வந்து டிரா பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஷோல்டர், ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எல்லாருமே இந்த டைலாக் சொல்லி கேள்விப்பட்டேங்க. ஈஸிலாம் கிடையாது, கஷ்டம் அப்படின்னு நானும் நினைச்ச காலம் உண்டுங்க. ஆனால் இப்போ நான் பழகினதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க எனக்கு. அதே மாதிரி இந்த கழுத்து பகுதிங்க இப்போ இந்த மாதிரி ட்ராப் பண்ணிட்டேனாங்க. இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விடுறேங்க. அது எதுக்குனாங்க, கொக்கி பட்டி வீப் பட்டிக்கு வந்து நான் தாராளமாக 1/2 இன்ச்சு பிடிப்பேங்க. அதனால 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்களா? இங்கிட்டு 1/4 இன்ச்சு வந்து நான் குறைச்சிக்கிறேங்க. அது எதுக்குனாங்க, கழுத்து வந்து
பிராடா இருக்கு, செஸ்ட் பகுதி வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னா மட்டும் இந்த அளவை அப்படியே வச்சிடலாங்க. கொஞ்சம் குறுகிய பாடினா இங்க ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கிட்டோம்னா இந்த முன்கழுத்து லூஸ் வந்து வராம இருக்குங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த வந்து நம்ம எடுத்துடலாம். ஓகேவாங்க. இப்ப இங்க ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. இங்க வந்து பாக்ஸ் போட்டுக்கிறேங்க. ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சு குடைஞ்சு கட் பண்ணுவோம். இந்த பாக்ஸ் போட்டு குடைஞ்சு கட் பண்ணும் போது நமக்கு ஈஸியா இருக்கும், குழப்பம் இல்லாம. இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கம்மியா போட்டிருக்கேன் பாத்தீங்களா? இதை வந்து நம்ம அப்படியே குடைஞ்சு கட் பண்ணணுங்க. இப்ப முன்கழுத்து உயரம், முன்கழுத்து உயரம் வந்து கம்பல்சரி 6 தாங்க வரும். அதோட கொஞ்சம் லோவாக கேட்டால் தாங்க ஒரு 6.5. அதுக்கு மேலே கீழே இறக்கமாக போகாதுங்க. அப்படி இருந்தாலும் ஷோல்டர் லூஸ் வந்துடும். அதனால் கம்பல்சரி 6 தாராளமாக எல்லாத்துக்குமே வைக்கலாங்க. இல்லை ப்ளவுஸில் இருக்கிற முன்கழுத்து தான் நம்ம அளந்து எடுக்கணும்னா இப்படி நீங்கள் டேப்பை நீளமாக வச்சு இப்படி ஒரு ஸ்கேல் வச்சு அளந்தீங்கன்னா முன்கழுத்து உயரம் சூப்பராக அளந்துடலாங்க. கரெக்டாக 6 இன்ச்சு. முன்கழுத்து உயரம் கண்ணை மூடிட்டு தாராளமா 6 இன்ச்சு வைக்கலாங்க. இங்க மேல தையலுக்கு 1/2 இன்ச்சு போயிருங்க. இங்க 6 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க. டீப்பா போடணும்னா 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம குடைஞ்சு வெட்டிக்கலாங்க. முன்கழுத்து உயரம் 6 இன்ச்சுங்க. பின்கழுத்து உயரம் 6.5 வச்சேன். இது அந்த மார்க் தான். இதை நம்ம மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். முன்கழுத்து உயரம் 6 இன்ச்சுங்க. இப்போ வந்து இந்த கிராஸோட அளவுங்க, இந்த ஷோல்டர்ல இருந்து 1 இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கணுங்க. அப்படியே இந்த 1 இன்ச்சில் நம்ம டேப்பை நேராக கொண்டு வந்தோம்னா எந்த இடத்துல வருதோ அதுதாங்க சென்டர் டாட். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம வந்து நார்மலா வந்து முன் கிராஸ் வந்து 13, 13.5 தாராளமா கண்ணை மூடிட்டு வைக்கலாங்க. பேக் சைடு உயரம் சேஞ்ச் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ஒரு 14 வரைக்கும் போகுங்க. அதுக்கு மேல முன் கிராஸ் அளவு கிடையவே கிடையாது. நீங்க ஸ்டார்டிங்ல தைக்கிறீங்கன்னா கண்ணை மூடிட்டு 13.5 இன்ச்சு வச்சு தையுங்க. நான் இன்லோடிங் தையலுக்கும் சேர்த்தி தாங்க சொல்றேன். இப்போ பேக் சைடு 13.5 இருக்கு, அப்போ முன் சைடும் நீங்க 13.5 வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க பேக் சைடு முதுகு வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டா வருது. ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு கிராஸு லூஸு கப் ஷேப் எல்லாம் வருது பார்த்தீங்களா? அதுக்கெல்லாம் சேர்த்தி தான் இந்த 13.5ங்க வச்சாதான் நமக்கு அந்த கப் சைஸ்க்கான கொஞ்சம் லூஸ் கிடைக்கும், நமக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதனால தான் 13.5 இன்ச்சு வைக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டார்டிங்ல வந்துங்க இங்க 1 எடுக்கிறதா இல்லை 1.5 எடுக்கிறதா இல்லை இங்க 1.25 எடுக்கிறதான்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க. இப்போ அதை பத்திலாம் நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். இங்க ஒரு 2 இன்ச்சு, அதே மாதிரி இங்க ஒரு 2 இன்ச்சு கண்ணை மூடிட்டு கொடுத்துருங்க. எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே சைடு இந்த உயரம் வந்து 2 இன்ச்சு 2 இன்ச்சில் கட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருங்க. இப்போ இதுதாங்க அந்த மெயின் டாட்டு. இங்க இருந்து ஒரு கோடு, அதே மாதிரி இங்க இருந்து ஒரு கோடுங்க. ரொம்ப குடைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வந்து இந்த ரொம்ப டீப்பா வெட்டுறதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. நீங்க ஸ்கேல் போட்டு அதுலயே மார்க் பண்ணி கட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் ஷேப் வந்து கரெக்டா வருங்க. ஏன்னா இப்போ நான் இந்த மாதிரி தான் தச்சு கொடுத்துட்டு இருக்கேன், ரிட்டர்ன் வந்து வர்றது இல்லைங்க. இப்போ இப்படி கட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கட்டிங் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க, பார்க்கும் போதே ஷேப் வந்து நமக்கு அழகா வருது. இப்போ இந்த குடைஞ்சு வெட்டிக்கலாங்க. ஃப்ரண்ட் சைடு பாருங்க எவ்வளவு நீட்டா வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கை கட் பண்ணிக்கலாங்க. இப்போ கையோட சுற்றளவு நம்ம ப்ளவுஸை திருப்பி அளந்துக்கலாம், இல்லாட்டி வெளிப்பக்கமாகவும் அளந்துக்கலாங்க. இது கரெக்டான ப்ளவுஸோட சுற்றளவுங்க. இப்போ மார்க் பண்ணிக்கிறேன்.
இதில் 5.25 வருதுங்க. நான் 6 வைக்கிறேன். ஏன்னா அத்தை என்கிட்ட இந்த ப்ளவுஸ் கொடுத்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. அதனால ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் வைக்கிறேங்க. ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கிறேங்க. இப்போ ப்ளவுஸோட சுற்றளவு வந்து 6 இன்ச்சிங்க. தையலுக்கு ஒரு 2 இன்ச்சிங்க. ஓகேவாங்க. இப்போ இங்கே இருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணுங்க. 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த ஹாம்கோலோட வளைவு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ கையோட சுற்றளவு இங்கே 6 வந்திருக்காங்க. இங்கே வந்து நம்ம ஒரு 7.5 மார்க் பண்ணிக்கணுங்க. கையோட சுற்றளவில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாம்கோல் வளைவு பர்ஃபெக்டாக வந்துருங்க. இப்போ இதை 3ஐயும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. அதே மாதிரி தையலுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த குடஞ்சி வெட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு வந்து கண்ணை மூடிட்டு நம்ம எல்லாருமே 2 இல்லாட்டி 1.25 வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. நான் 1.25 மார்க் பண்ணிக்கிறேங்க. ஸ்டார்டிங் இருக்கிறவங்க 2 மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வெட்டி பழக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்கள் 1.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து அப்படியே இப்படி கீழே கொண்டு மீன் ஷேப்பில் வந்தீங்கன்னா நமக்கு கையோட வளைவு வந்து ஈஸியாக கிடச்சிருங்க. ஸ்கேலோ இல்லை அளவு ப்ளவுஸை வச்சு அளக்கிறது எதுவுமே வேண்டாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ரெடி அளவு கிட்ட ஒரு சின்னதாக ஒரு அர்க்கட் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இங்கே ஷோல்டர் கிட்ட ஒரு சின்னதாக அர்க்கெட்டுங்க. இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து இந்த குடஞ்சி வெட்டுவோம் பார்த்தீங்களா, அதையும் கையோட வெட்டி விட்டுறலாம். இப்படி எடுத்து போட்டுக்கலாங்க. குடஞ்சி வெட்டுற பகுதி ரொம்ப ஈஸிங்க. இதில் இருந்து அப்படியே கீழே அந்த ஷேப்புக்கு ஒன்று போட்டு வந்தீங்கன்னா கொண்டு வந்து இந்த இடத்துல இதை ஜாயின் பண்ணிடணுங்க. அப்போ தான் சைடு ஜாயினில் பிரச்சனை வராமல் இருக்கும். இதை அப்படியே வளைவு போல் கொண்டு வந்து இதை இப்படியே இங்கே ஏற்றி விட்டுருங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. முதல் டாட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. கொண்டு வந்து இப்படியே கரெக்டாக விட்டுறணும். பேக் சைடு கட் பண்ணியாச்சுங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடுங்க. இது வந்து ஸ்லீவுங்க. குடஞ்சும் கட் பண்ணியாச்சு. இது வந்து கீழே வைக்கிற பட்டி அளவுங்க. இதை நான் தைக்கும் போது தாங்க நான் வந்து பட்டி வந்து கட் பண்ணுவேன். அதனால தான் கட்டிங் வீடியோவில் காமிக்கல. நீங்களும் அது மாதிரி பழகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சைடு ஜாயினில் வந்து பிரச்சனை வராதுங்க. அதனால தான் பட்டியை வந்து நான் தைக்கும் போது தாங்க கட் பண்ணுவேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து முடிஞ்சிச்சுங்க. கிராஸ் பீஸு, குக்கி பட்டி, வி பட்டி கட் பண்ணணுங்க. அதை நம்ம தைக்கும் போது பார்த்துக்கலாங்க. இதை அப்படியே அழுங்காமல் இப்படி சுருட்டி தைக்க போகும்போது எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பீஸ் வந்து மிஸ் ஆகாதுங்க. ஓகேங்க, இந்த கட்டிங் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தது என்னோட ப்ளவுஸை வச்சு நான் ஒரு கட்டிங் வீடியோ போட்டு காமிக்கிறேங்க.